ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். தயிர் நான் கொஞ்சம் நிறையா மீந்திருந்தால் இந்த மாதிரி செஞ்சுடுவேன். ரவா இட்லி சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக ரவா இட்லி மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தயிர் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டெய்லி ஒரே மாதிரி இட்லி சாப்பிடாம. இன்னைக்கு வியாழக்கிழமை சமையல் தான் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் உடம்பு சரியில்லை. நான் வத்தல் போட்டு வந்தால் ஒரு மணி நேரம் ஓல்டு தலைவலி எல்லாமே அதிகமாகிடுச்சு. இப்போ சாதம் வச்சுட்டேன். வந்த உடனே ஒரு ஹாஃப் முன்னாடி வந்து அந்த கவருக்கு முன்னாடி அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இறா ஒரு 400 கிராம் இருக்காங்க. இந்த சிக்கன் க்ளீன் பண்ணி இதுதான் இதில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 2 போட்டு, வெங்காயம் 2, தக்காளி 2, இது கொஞ்சம் பேஸ்ட் 2 ஸ்பூன், கடுகு சீரகம் சோம்பு போட்டு தாளித்து எல்லாத்தையும் வதக்கி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் வேக வச்சுட்டேன். வதக்கி அப்படியே மூடி வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாம் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கேன். இந்த இறா சேர்க்கணும். இறா சேர்ந்து கடைசியில் தான் சேர்க்கணும். புளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி தனியாக விட்டுருக்கேன். கொஞ்சம் திக்காக ஒரு ஸ்பூன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அது தேவையான நான் அதே மாதிரியே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த இறாக்கு ஒரு நல்ல ருசி கொடுப்பேன். அதுதான் நான் சொன்னேன். எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக அது வளர்ப்போம். அதனால தான் நான் நிறைய பேர் சேர்க்கறதில்லை. நான் கூட வீடியோ பார்ப்பேன். அது எனக்கு தெரியாது. அப்படியே மூடி வச்சு மெதுவாக வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து எங்கள் நேற்று வாங்கிட்டு அந்த வாழை மீன் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மசாலா போட்டு வரும் பெரிய பீஸாக வேறு நான் போட்டு விட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கரெக்டாக விட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து இறா வறுத்து பாருங்கள். வெங்காயம் தக்காளி சேர்த்து சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களாம் சாப்பிடலாம். வச்சு நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம் சேர்த்து வாசனையோட அது கொஞ்சம் ஆகும். இங்கே வாழை மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயில் போட்டேன். இன்னும் ஒரு 2 பீஸ் போட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா குழம்பு வச்சுக்கலாம். எடுத்து வைக்க போகிறேன். நாளைக்கு 4 மணிக்கு. அதுக்கப்புறம் இங்கே இறா தலை கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே ஒரு ஆவி போட்டோ இல்லை அப்படியே வைக்கிற மாதிரி கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம இதை ஏதாவது ஒரு காயில் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் சமையல் முடிய போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துலாம். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வெறும் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். திக்காக சாம்பார். அதனால தான் இன்றைக்கி ரசம் எடுத்து எடுத்து வச்சுட்டேன். அது சாம்பார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கும் இறாவும் போட்டு வறுவல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வாழை மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே காரப்பொடி மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதை முடக்கத்தான் கீரை சேர்த்து நான் செஞ்சேன். நான் சொல்லலை. நேற்று பண்ண மீன் குழம்பு தான். அதுவுமே இருக்குங்க. சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. பயிறு மோர் எல்லாமே இருக்குது. சப்பாத்தி இனிமேல் தான் மாவு பிசையணும். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆரம்பமாகிடுச்சு. இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலன்னு எல்லோரும் பார்த்து செலவு பண்ணுங்கள் கேஸ் எல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டு நான் காட்டுறேன். கூட இன்னொரு சொல்கிறேன். நேராக தலையை இந்த மாதிரி மஞ்சள் போட்டு லைட்டாக ஒரு ஆவி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். இங்கே எங்கள் பொண்ணுக்காக 2 சப்பாத்தி இறா வறுவல் மீன் கொஞ்சம் புட்டு வச்சுருக்கேன். பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். மீன் வேணான்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடுவாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகே, தேங்க்யூ.